எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எமோஷ்னல், சென்டிமெண்டல் ப்ளஸ் ரொம்ப தேவையான ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்னன்னா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை, வயசானவங்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோம், அவங்களை எப்படி நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோம், அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு ஃபேமிலியை பார்த்துக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய சேலரி, நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, அவங்க நமக்காக செய்த தியாகங்கள் இல்லையா? அதுதான், வேற எதுவுமே இருக்க முடியாது. நாமளே இந்த உலகத்துக்கு வந்து இல்லை, நாமளே கஷ்டப்பட்டு படிச்சு இல்லை, நாமளே இந்த வாழ்க்கையை அமைச்சிக்கல. எல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுதான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்படிதான். இன்னமும் நான் என்னோட லைஃப்பை பார்த்தேன்னா, நான் படிக்கிற காலத்துல என் அம்மா எனக்காக பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட வேதனைகள், அவங்க பண்ண தியாகங்கள் எல்லாம் என் கண்முடி இன்னும் அப்படி நிற்கும். ஸோ அவங்க அம்மா மட்டும் கிடையாது, உறவினர்கள் எல்லாமே பட்ட கஷ்டங்கள் நிற்கும். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் காமன், எல்லாமே இது கடந்து வந்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே போல் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி, அவங்க நம்ம மேலே வச்சா, எனக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்படியும் என்னுடைய ஒய்ஃப், என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபோட தாத்தா பாட்டி இருக்கும்போது பாசமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் ஒரு நாள் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என் தாத்தாவை பாட்டியை என்னால் போய் பார்க்க முடியலையே, அவங்களுக்கு தேவையானது வாங்கி தர முடியலையே, அவங்க என் கூட ஒரு மாதம் வச்சுக்க முடியலையே, நான் செய்ய தவறிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியல. ஸோ வேணும்னு பண்ணல, ஜஸ்ட் ஓவர் லுக் பண்ணிட்டாங்க. என்ன ஆகிட போகுது, அவங்க இங்கே தானே இருக்காங்க. இதே போல் நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும் அன்பு நண்பர்களே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க இருக்கும்போதே நம்ம அன்பை வெளிக்காட்டினோம், அவங்க மேல உள்ள அக்கறையை வெளிக்காட்டினோம். ஸோ நம்ம அவங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு வெறுமை வந்துடும். ஸோ நம்ம வாலியமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டோம், இப்போ நமக்காக யாருமே இல்லையே, நம்ம மேலே அக்கறை செலுத்த யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வெறுமை வந்துடும். அது அந்த வெறுமை, அந்த மனக்கசப்பு, அவங்களுக்கு வேதனை வந்துச்சுன்னா அது நம்மளை டெஃபினட்டாக பாதிக்கும். அதனால நம்ம எப்பயுமே ஒரு சந்தோஷமா வச்சுக்க முயற்சி செய்யணும். சின்ன சின்ன விஷயம் தான் போதுமே. ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா, நல்லா இருக்கீங்களா தாத்தா, நல்லா இருக்கீங்களா பாட்டி, அது போதும். ஒரு சின்னதா நானும் வில்லேஜ் பேக்ரவுண்ட் வந்ததுனால, நம்ம ஆல்மோஸ்ட் வில்லேஜ் பேக்ரவுண்ட் வந்ததுனால அவங்க ஒருவேளை ஒரு வெத்தலை பாக்கு போட பார்க்கணும்னா ஒரு 10 ரூபா வெத்தலை பாக்கு வாங்கி தரலாமே, அவங்க சந்தோஷமாயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. வெளில போகும்போது ஒரு பழம், ஒரு ஆப்பிள், பனானா, ஒரு 10 ரூபாய், ஒரு 50 ரூபாய் வாங்கி கொடுத்தோம்னா அது ரொம்ப சந்தோஷம். என் பேரன் வாங்கி கொடுத்தான், என் மகன் வாங்கி கொடுத்தான், என் பேத்தி வாங்கி கொடுத்தா அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுவாங்க. அதுவே போதும். ஒரு ஃபோன் பண்ணி, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நல்லா இருக்கலாமா, நல்லா இருக்கலாம்ப்பா, நல்லா இருக்கல பாட்டி, தாத்தா, இப்படி பேசினாலே போதும். இதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பெருசாக நான் இப்போ தந்துட வேணாம், அவங்களுக்காக நாள் முழுதும் அவங்களுக்கு இப்போ நிற்க வேணாம், நம்ம சம்பாதிக்கல 50% அவங்களுக்கு கொடுக்க வேணாம், தேவையில்லை. சின்ன சின்ன கரிசனைகள், சின்ன சின்ன அன்பை வெளிப்படுத்துறதே அவங்களுக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் டூ பேட் ஆஃப்டர் தே கோ அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அவங்க இருக்கும்போதே அவங்க மேலே நம்ம அன்பை காட்டணும். அது நமக்கான கடமை, நமக்கான பிளெஸிங்ஸ். ஏன்னா நம்ம ஒரு நாள் வயசாக போகிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால we are the first teacher for our children இல்லையா? நம்ம தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க நம்மளோட இருக்கும்போது நம்ம அன்பை காட்டி அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும். அது நமக்கான ஆசீர்வாதம், நம்ம ஜெனரேஷனுக்கான ஆசீர்வாதம். இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்கும்.
பட் இதை மறந்துடுறோம். ஸோ நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். முக்கியமாக வயசானவங்களை பெரியவங்களை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம அன்பை காட்டிடுவோம். நம்ம அவங்க மேலே அக்கறையாக இருக்கணும்னு தெரியப்படுத்திடுவோம். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அவங்க மேலே அன்பாக இருந்தோம்னா அவங்க ரொம்ப they'll be very happy. ஸோ இதை எப்போலேருந்து செய்ய ஆரம்பிப்போம், நமக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் ஒரு பிளெஸிங்கான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ.